ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பேக் டு பவானி லைஃப் ஸ்டைல். அன்னோர் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? சில வேலை என்னால் டெய்லி பண்ண முடியறது இல்லை. அதனால் வாரத்தில் ஒரு நாள் தான் துணி மட்டும் துவைக்க வேண்டியதாக இருக்குது. நான் வாரத்தில் ஒரு நாள் வீட்டில் இருக்கும்போது பெட்ரூம் கதவுலாம் திறந்துருக்கும். இப்படி ஏறி பெட்டில் படுத்துப்பா. சில வேலை எனக்கு டெய்லி பண்ணணும் ஆசை. டெய்லி பண்ணால் வீடு பளிச்சுன்னு இருக்கும். ஆனால் டைம் கிடைக்க மாட்டேங்க, நேரம் கிடைக்காதனால வாரத்தில் ஒரு நாள் டெய்லி பண்ணால் வீடு சூப்பராக நீட்டாக தான் இருக்கும். ஆனால் என்ன செய்ய ஃப்ரெண்ட்ஸ், டைம் கிடைக்காதனால இப்படி டைம் கிடைக்கும் போது செஞ்சுக்கிறேன். இங்கே விஸ்கி இருக்கனால வீடு அடிக்கடி க்ளீன் பண்ண வேண்டியதாக இருக்குது. வீடு தொடச்சோன்னே இதை அப்படியே எடுத்து வைக்காமல் கொஞ்சம் சர்ப் நல்லா அப்படி ப்ரெஸ் பண்ணி விட்டா நல்லா சுத்தமாக எல்லாம் ப்ரெஷர் கொடுத்து இப்படி பாருங்க எவ்வளோ க்ளீனாக அழுக்கு வருது பாருங்கள். இப்படி சுத்தமாக தான் அந்த டப்பும் க்ளீன் ஆகுது, அந்த துணியும் க்ளீன் ஆகுது. நான் எப்போ இப்படி தான் செய்வேன். நல்லா புரிஞ்சிக்கங்க. இவ்வளோ கருப்பாக இருந்து எவ்வளோ க்ளீன் ஆகிட்டு நீ பால்கனியில் தான் பால்கனியும் சுத்தம் ஆயிரும். இவ்வளோ அழுக்கு பார்த்தீங்களா, உள்ள பார்த்தீங்களா எவ்வளோ நீட் ஆகிட்டு பாருங்கள். இன்னொரு சுத்தமான தண்ணி ஊற்றிடலாம். அப்படி புளிஞ்சா அவ்வளோதான். அப்போ மோப்பும் க்ளீன், வீடும் க்ளீன். அது மாதிரி எப்போவுமே நான் வீடு தொடச்சி மோப் போட்ட பிறகு பெருக்கிடுவேன். பார்த்தீங்களா, மோப்